ஹாய் மக்களே, வணக்கம்ங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்துட்டு கிட்டத்தட்ட சரஸ்வதி ஆயுத பூஜை அன்னைக்கு இருந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுப்பா. காரணம் என்னன்னா, ஃபீவர் ஆயிடுச்சு. லேசாக தான் கோல்டு பிடிச்சிச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர் ஆயிடுச்சு. அப்புறமா 2 டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் முழுசாகவே கிளியர் ஆகலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காய்ச்சல் விட்டுருச்சு. பட்டு ஜலதோஷம் வந்துட்டு இன்னும் முடியல. ட்ரை கப் அப்படி இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருந்தும் கூட ஒரு 2 சும்மா ஒரு சாங்ஸோடு சேர்த்து சின்ன சின்ன வீடியோ போட்டுட்ருந்தேன், நான் பேசாமல் கொள்ளாமல். ஏன்னா அப்போலாம் எனக்கு ரொம்ப பேச முடியல. அதனால் சரி, நம்ம முகத்தை காமிச்சிட்டு நம்ம வந்து சாங்ஸோடு சேர்ந்த ஒரு சும்மா சின்னதாக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஏன் அப்போ முடியலன்ட்டு வீடியோ போடுறீங்கன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்துட்டு க்யூர் ஆகிக்கிட்டே வரேன். அதனால் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேராக போச்சுங்க. ஓகேங்களா? அது இப்போ ஒரு வாரம் ஆகிடுச்சு. அதை வந்துட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்ட்டு எங்கள் வீட்டில் தண்ணியிலலாம் ரொம்ப நேரம் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம மனசு கேட்கல. அதை அப்படியே போட்டு வச்சோம்னா பூஞ்சாரணம் பிடிச்சிடுமேன்ட்டுங்க. பாருங்கள், இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஓகேங்களா? லைட் போட்டு காமிக்கிறேன், தெரியுதான்னு தெரில. இது நம்ம டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. பார்த்தீங்கன்னா ரூமு மாதிரியே இருக்கா? இப்போ பாருங்கள், சரிங்களா? இது வந்துட்டு கதவு. இப்போ வந்துட்டு கீழே உள்ளது பாருங்கள், கீழே வந்துட்டு ஃப்ரீசரு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறது, பெரிய ரூம்பவே ஃப்ரிட்ஜ் ஆக்கி கொடுத்தாலும் நம்ம லேடிஸ்க்கு பத்தாது. அவ்வளோ இப்போ திங்ஸஸை வந்து உள்ளே வைப்போம். இது கீழே உள்ள ஃப்ரீசர் பாக்ஸ். இது க்ளீன் பண்ணணும். அப்புறம் பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்ததெல்லாம் எடுத்து நம்ம இங்கே வச்சாச்சு. இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தது தான், டானிக்கு, க்ரீமு, அது இதுன்ட்டுன்னு. அப்புறமா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே இருந்ததெல்லாம் நல்லா கழட்டி இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து உள்ளே கிடக்குது. இந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. 1 மணி நேரத்துக்கு மேலேயே நான் தண்ணிக்குள்ளே வந்துட்டு திரிகிறதுனால வீடியோ எடுக்க முடியல. அதனால் அரையும் குறையுமா இருக்கிறத வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னே திட்டுவாங்க, இன்னும் உனக்கு சரியே ஆகலையே, எதுக்கு தண்ணிக்குள்ளே போய் இருக்கிற, திருப்பி வந்துட்டு கோல்டு ஆகிறதுக்கான்ட்டு. இன்னும் இருக்குது. இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்னுடைய நண்பிகள் இருப்பீங்கள்ல, அவங்களாம் ஏன் வீடியோ போடல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால் சரி, இந்த வீடியோ மூலமாக எனக்கு முடியலை அப்படின்றத தெரியப்படுத்திக்கலான்ட்டு தான். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இது க்ளீனிங் பர்பஸ் எல்லாம் முடிச்சுட்டு செட் பண்ணுற வீடியோ அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.